பிட்கெட் வாலெட்டில் இந்த வாரம் ஃபோமோ தேர்ஸ்டே ஈவெண்ட்டில் ஜிரப் அப்படிங்கிற டோக்கனை ரிவார்டாக கொடுக்குறாங்க. டோட்டல் ரிவார்ட் போல் 2,28,000 சிரப் டோக்கன். ஸோ இது ஒரு ஒர்த் 1 lakh USDT. இந்த சிரப் டோக்கன் ஆல்ரெடி எக்ஸ்சேஞ்சஸ்லாம் லிஸ்ட் ஆகிருக்கு. இந்த ஈவெண்ட்டை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா உங்கள் வாலெட்டில் ஒரு 10 USDT PNP நெட்ஒர்க்கில் டெபாசிட் பண்ணிக்காங்க. அண்டு $0.2 ஒர்த்துக்கு PNPயும் டெபாசிட் பண்ணி வச்சுக்காங்க. ஸோ அப்படின்னா தான் உங்களால் இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த பேனர் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இதில் டோட்டல் பார்ட்டிசிபேட் லிமிட் தான் 1,20,000 யூசர்ஸ் தான் ஜாயின் பண்ண முடியும். ஆல்ரெடி 63,000 யூசர்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ நீங்கள் குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன ரிவார்ட் தருவாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 14,000 லக்கி வின்னர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 சிரப் டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதோட ஒர்த் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். 15 சிரப் டோக்கனோட ஒர்த் பார்த்தீங்கன்னா $6.5 ஒர்த். ஓகேவா, டோட்டல் யூசர்ஸ் 1,20,000 யூசர்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 14,000 யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 சிரப் டோக்கன் தர்றாங்க. ஓகேவா, ஸோ ஒரே ஒரு லக்கி வின்னருக்கு மட்டும் அப் டு 15,300 சிரப் டோக்கன். ஸோ இதோட ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 6,000 USDT வரைக்கும் உங்களுக்கு ரிவார்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா இதில் கிளைம் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து நீங்கள் 10 USDT வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா, ஒரு 24 hours கழித்து நீங்கள் அன்ஸ்டேக் பண்ணிக்கலாம். ஓகே, கிராப் யுவர்ஸ் நவ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா ஒரு கேப்சா வரும், அதை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதில் அத்தாரைஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்டேக்கிங் ரிக்யூஸ் சப்மிட்டட் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் நமக்கு ஒரு கார்டு நம்பர் வந்து தருவாங்க, ஒரு டிக்கெட். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய டிக்கெட். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த டைம் 23 hours 45 minutes கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு தருவாங்க. ஸோ அதை ஸ்க்ராட்ச் பண்ணணும். ஸோ அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு, நீங்கள் லக்கி வின்னராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிரப் டோக்கனை வந்து அவங்க ரிவார்டாக தருவாங்க. அதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். கிளைம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து 10 USDT வந்து அன்ஸ்டேக் பண்ணிக்கலாம். ஓகேவா, அன்ஸ்டேக் பண்ணி உங்கள் வாலெட்டுக்கு ரிசீவ் ஆயிரும். போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டாக கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 17 அக்கௌண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து 2 அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருந்துச்சி. ஸோ அதில் வந்து 1,250 பம்ப் டோக்கன் கொடுத்துருந்தாங்க. பெர் அக்கௌண்ட்டுக்கு 6.68 USDT வந்தது. ஸோ 2 அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 USDT போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் வந்து ப்ராஃபிட் கிடச்சிது. நீங்கள் பிட்கெட் வாலெட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அக்கௌண்ட் க்ளோன் பண்ணோம் அப்படின்னா அந்த க்ளோன் மாஸ்டர் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஈவெண்ட்டில் மல்டிபிள் அக்கௌண்ட் ட்ரை பண்ணலாம். உங்கள்கிட்ட USDT அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா. ஓகேவா, ஸோ பெர் அக்கௌண்ட்டுக்கே உங்களுக்கு 10 USDT வந்து இருந்தால் தான் நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்கெட் வாலெட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாலெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ ஸோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி நீங்கள் ஒரு 10 அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒன்லேயாவது மினிமம் வின் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 100 அக்கௌண்ட் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு 10 அக்கௌண்ட்டாவது வின் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு 60 USDT ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட அதிகமான டாலர் இருந்தால் மல்டிபிள் அக்கௌண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள்.